தமிழக மக்களுக்கு வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழல்ல இன்றைக்கு பாரதிய ஜனதாவுடைய தலைவர் பதவிக்கான வேட்புமனு தாக்கல் துவங்குகிறது அப்படின்றத பார்க்குறோம். நேற்றைக்கு தான் அந்த அறிவிப்பு வந்தது. இன்றைக்கு மதியம் முதல் அந்த வேட்புமனு தாக்கலுக்கான அந்த படிவத்தை பெறுவதற்கான அந்த நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறது. அ அதுவும் நல்ல நாளாக பார்த்து, பங்குனி உத்திரமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக பார்த்து இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. இதில பார்த்தோம்னா, யார் யார் வந்து போட்டியில் இருக்க முடியும்? அதாவது பொன் ராதாகிருஷ்ணன் ஏற்கனவே அவர் 4 1/2 ஆண்டுகள் தலைவராக இருந்திருக்கிறார். தமிழிசை சவுந்தரராஜன் அவர் 2 முறை தலைவராக இருந்திருக்கிறார். வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் அவர் தேசிய மகளிர் ஆணையத்தில் இருக்கிறார். அது மட்டும் இல்லாம அவங்க எம்எல்ஏவாவும் இருக்காங்க. கருப்பு முருகானந்தம் அவர் வந்து டெல்டால இருக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார். இது மாதிரி நெறைய பேர்கள் பேசப்பட்டாலும், நான் ஆரம்பத்திலேருந்து சொல்லி வந்தது என்னன்னா, நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு தான் இந்த வாய்ப்பு வந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். அப்போ அவுட் கோயிங் பிரசிடென்ட் அதாவது இதுக்கு இப்போ வரைக்கும் வந்து இருக்கக்கூடிய மாநில தலைவரான திரு அண்ணாமலை அவர்களுக்கு அப்புறம் வரக்கூடிய தலைவராக நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் என்பது சொல்வதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னாக்க, அவரை வந்து பாஜகவில் இணைக்கும் பொழுதே, அவருக்கு அந்த பதவி வழங்கப்படும் அப்படின்ற ஒரு உத்தரவாதம் வந்து அன்அஃபிஷியலா அது அதிகாரப்பூர்வமா அந்த கட்சி குடுக்க மாட்டாங்க. பட் அன்அஃபிஷியலா அவருக்கு குடுக்கப்பட்டது. அப்ப அண்ணாமலை வந்து தலைவராக அறிவிக்கப்பட்ட பொழுது, அப்பவே அவர் வந்து இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார். நீங்க வந்து எனக்கு இந்த உத்தரவாதத்த குடுத்தீங்க அப்படின்னும் பொழுது, இல்ல நீங்க கொஞ்சம் இந்த ஒரு டெர்ம் வெயிட் பண்ணுங்க. இவரோட டெர்ம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு அந்த வாய்ப்பு வரும் என்ற உத்தரவாதம் குடுக்கப்பட்டதால் தான், அதை காப்பாற்றும் பொருட்டு இப்போ வந்து அவர் முன்னிறுத்தப்படுகிறார் அப்படின்றத பார்க்க முடிகிறது. இதை ஒட்டி அவர் 2 நாட்களுக்கு முன்னர் அவர் டெல்லிக்கு அழைக்கப்பட்டிருந்தார். டெல்லிக்கு சென்று வந்தார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நாம் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில அவர் வந்து கமலாலயத்துக்கு வந்திருக்கிறார். வந்து அந்த விண்ணப்ப படிவங்களை பெற்றுக்கொண்டு, எனக்கு தெரிந்து அவர் மட்டுமே விண்ணப்பிப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் நான். போட்டியாக எதுவும் இருக்காது. இப்போ போட்டியின்றி அவர் தேர்வு செய்யப்படுவார் அப்படின்றது தான் நமக்கு வரக்கூடிய தகவல்கள். அந்த அறிவிப்பு எப்போ வரும் அப்படின்னா, நாளை வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருப்பதாக சொல்கிறார்கள். நாளை மாலை அந்த அறிவிப்பு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா போட்டி இல்ல அப்படின்னும் பொழுது, அறிவிக்க வேண்டியது ஒண்ணு தானே பாக்கி. அப்ப இந்த அறிவிப்பு வந்து எல்லாருமே என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க, இல்ல இல்ல திரு அண்ணாமலை அவர்களே தொடருவார். அவர் வந்து தொடர வேண்டும் என்பது தான் வந்து எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. நான் அன்னிலிருந்து சொல்லிட்டு இருக்கேன், இல்லை அவர் தொடர மாட்டார். அப்போ இங்கே மாற்றம் வரப்போகிறது. இந்த மாற்றத்தை பாரதிய ஜனதா டெல்லியில் எடுத்துவிட்ட பின்னர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடனான சந்திப்பு நடைபெற்றது. இது அதிமுகவுக்காக இது நடத்தப்படுகிறது அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இந்த பரப்புரையை மேற்கொள்கிறார்கள். இது முற்றிலும் தவறான கூற்று. பாரதிய ஜனதா தேசிய தலைமை இந்த முடிவை ஏற்கனவே எடுத்துவிட்டது. எடுத்துவிட்ட நிலையில அவர்கள் இவர் மாற்றப்படுகிறார் என்றால், ஆக தமிழ்நாட்டில் என்னென்ன மாதிரியான அ பாதிப்புகள் ஏற்படலாம், சாதக பாதகங்கள் என்னென்ன, இதையெல்லாம் வந்து அவர்கள் சிந்தித்திருக்கிறார்கள். இது சிந்திக்கும் பொழுது தான், ஒரு வலுவான ஒரு கூட்டணி அமைய வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்குல, நாம வந்து எல்லோரையும் அரவணைத்து எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு தலைவர் தேவைப்படுகிறார் அப்படின்றதை புரிந்து கொள்கிறார்கள். திரு அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடு, அதில நான் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வைப்போம். ஆனால் பாரதிய ஜனதாவுடைய நானோ, நீங்களோ நம்மலாம் கட்சியில கிடையாது. ஆனால் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா? அவர்களை அரவணைத்து செல்லும் பாங்கை இவர் கொண்டிருக்கிறாரா என்றால் இல்லை. அப்போ ஒரு தேர்தல், ஒரு பொதுத் தேர்தலை நீங்கள் எதிர்கொள்கிறீர்கள் என்றால், அந்த பொதுத் தேர்தல்ல மாநில தலைமை முகமாக இருக்கும். அப்படி மாநில தலைமை முகமாக இருக்கக்கூடிய ஒரு பொதுத் தேர்தல்ல, அந்த மாநில தலைமைக்கு ஒத்துழைக்கக்கூடிய நபர்களாக மற்றவர்கள் இருக்கிறார்களா என்றால் இல்லை. இப்போ இந்த கட்சியில பார்த்தீங்கன்னா 35 முக்கிய பொறுப்புகள் அதில இருக்காங்க. இந்த 35 பொறுப்பாளர்கள்ல ஒருத்தர் கூட இவருக்கு ஆதரவா இல்ல. இவர் யாரையும் அரவணைத்து செல்லவில்லை அப்படின்றது பிரதான குற்றச்சாட்டாக வைக்கப்பட்டதாக தகவல் வருகிறது. அதன் அடிப்படையில தான் ஒரு கட்சி முடிவெடுக்க முடியும். சோசியல் மீடியால 4 பேர் கூவுறான். இந்த பக்கம் ஒரு ஃபேன் கிளப் கூவுது. ஒரு ரசிகர் மன்றம் கூவுது. இதுக்கெல்லாம் வந்து அவங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு கட்சியை எப்படி பார்ப்பார்கள் என்றால், அந்த கட்சி ஆர்கனைசேஷன் செட்டப். இந்த கட்சியில் காலங்காலமாக இருக்கக்கூடியவர்கள், இந்த கட்சியை வழிநடத்தி செல்லக்கூடியவர்கள், இவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? அப்போ ஒரு கூட்டணி அப்படின்னா ஒரு இணக்கமான போக்கு இருக்கணும். அந்த இணக்கமான போக்குக்கு சாத்தியமில்லாத ஒரு சூழலை இவர் ஏற்படுத்தி விட்டார் அப்படின்ற குற்றச்சாட்டும் இருக்கு. அடுத்து கட்சிக்குள்ளேயே ஒரு இணக்கமான போக்கு இல்லை. கட்சிக்குள்ளே தன்னை ப்ரமோட் பண்ணிக்கிற அளவுக்கு அவர் பார்த்தீங்கன்னா, கட்சியை ப்ரமோட் பண்ணல. அப்படின்ற குற்றச்சாட்டும் இருக்கு. இந்த குற்றச்சாட்டில் எவ்வளோ உண்மை, எவ்வளோ பொய் அதுக்குள்ள நான் போக விரும்பல. அதை விவாதிக்க விரும்பல. ஏன்னா அது அவங்களுடைய கட்சியுடைய
அவங்களுடைய உட்கட்சி விவகாரம் அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. நான் சம்மந்தப்படுத்திக்கவும் விரும்பவில்லை. ஆனால் இங்கே ஒரு தேர்தலை சந்திக்க இருக்கும் பொழுது அப்போ அங்கே எண்ணிக்கை அளவில் நம்ம எப்படி முக்கியத்துவம் பெறுகிறோம் அப்படின்னு தான் பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு பாமக இருக்குன்னா, பாமக, விசிகா இவங்க 2 பேரும் வந்து எண்ணிக்கை அளவில் எப்படி வந்து சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவத்தை பெற வேண்டும் அப்படின்னு தான் யோசிப்பாங்களே தவிர்த்து, நாங்கள் என்றாய்க்காவது ஒரு முறை நாங்கள் கண்டிப்பாக ஆட்சியை பிடித்துவிடுவோம், அதனால் அதுவரையில் நாங்கள் போராடி கொண்டே இருப்போம் என்று பேச முடியாது. அப்படி பேசக்கூடிய ஒரு நபர் தான் இருக்கார், அவர் சீமான். அவரும் கூட இந்த தேர்தல் அரசியலுக்கு பக்குவப்பட வேண்டும் அப்படின்றது தான் நம்முடைய எதிர்பார்ப்பு. அப்போது இங்கே அவங்க என்ன கணக்கு பார்ப்பாங்க, நீ என்ன வேணால் பர்சன்டேஜ் காமி, இந்த பர்சன்டேஜ் இப்படி எடுத்து போட்டேன், அந்த பர்சன்டேஜ் இப்படி எடுத்து போட்டேன், நீ என்ன வேணாலும் காமி. உண்மை என்னென்னா 2014 வாங்கின அதே, அதுவும் ஜெயலலிதா, கருணாநிதி இவர்களெல்லாம் இருந்த பொழுது நீங்கள் வாங்கின அதே 18% தான் நீ இப்போவும் வாங்கியிருக்க தேசிய ஜனநாயக கூட்டணின்னா. அதில் விஜயகாந்தோடது அதிகம் இருந்ததா, பாஜகவோடது குறைவாக இருந்ததா, பாஜகவோடது உயர்ந்திருக்கிறதா, இல்லை சாதி கட்சி தலைவர்களை எல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய சின்னத்தில் போட்டியிட வைத்து அதனால் அவர்கள் வாங்கிய ஓட்டுகளையும் உங்கள் கணக்கில் காட்டுகிறீர்களா? இந்த விஷயத்துக்குள்ளேயே நான் போக விரும்பலை. மொத்தம் என்ன 18 தான். அதே 2018 வாங்கின 14 வாங்கின அதே 18 தான். இந்த 18 என்பது அப்படியே கண்டினியூ ஆகுமானா அது தேசிய தேர்தலுக்கு இருக்கலாம், மாநில தேர்தலுக்கு அது கண்டினியூ ஆவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனால் அது எங்கே போகும் அப்படின்னா, அது திமுக எதிர்ப்பணிக்கு தான் போகும். திமுக எதிர்ப்பணி என்றால் யார்? அங்கே முக்கியமாக பிரதான அணியாக இருக்கக்கூடியது அதிமுக. அப்போ அதிமுகவுக்கு தான் போகும். அப்போ அதிமுகவுடன் இணைந்து போட்டியிடுவது அப்படின்றது தான் சாமர்த்தியமான செயல். ஏன்னா உங்களுடைய இன்றைக்கி இருக்கக்கூடிய 4 எம்எல்ஏக்களோ 5 எம்எல்ஏக்களோ எவ்வளோ இருக்காங்களோ அது அப்படியே டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போ இரட்டை இலக்கத்துக்கு நீங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே போகிறீங்க. நீ இரட்டை இலக்கத்தில் பர்சன்டேஜை வாங்கி வச்சுக்கிட்டு ஒருத்தர் கூட சட்டமன்றத்துக்கு போக முடியல. ஆனால் அவன் காங்கிரஸ்காரன் ரொம்ப சாமர்த்தியமாக 10 சீட்டு வச்சுருக்கான், எம்பி சீட்டு தமிழ்நாட்டிலேருந்து. இன்றைக்கி 99 எம்பிக்கள் இருக்காங்க, காங்கிரஸோடைய எம்பிக்கள் இருக்காங்க அப்படின்னா அதில் 10ல் 1 பங்கு அவன் வந்து அவனோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது. இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு 50 சீட்டு தான் இருந்ததுன்னா 5ல் 1 பங்கு அவன் கான்ட்ரிபியூஷன் இருந்தது தமிழ்நாட்டிலேருந்து. அப்போது அதைத்தான் சாமர்த்தியமாக பார்ப்பார்கள். இன்றைக்கி 18 எம்எல்ஏக்கள் என்னமோ இருக்காங்க, காங்கிரஸோட எம்எல்ஏக்கள் இருக்காங்கன்னா அதுதான் அவங்களுடைய சாமர்த்தியம். காங்கிரஸ் 20% வாங்கி ஒரு எம்எல்ஏ கூட உள்ளே போக முடியலன்னா, சட்டமன்றத்துக்குள்ளே போக முடியலன்னா அந்த 20% வச்சு என்ன பண்ணுறது? நாக்க தான் வலிக்கணும். அப்போ இந்த ஒரு நபர் ப்ரமோஷனாக ஒரு கட்சியை நடத்தி கொண்டு போக முடியாது. அப்போ இந்த கட்சி எதை சார்ந்து இருக்க வேண்டும்? ஒரு கூட்டணி அப்படின்றது என்ன? நீங்கள் இன்னொருத்தருடைய முதுகில் சவாரி செய்வது அப்படின்றது கிடையாது. அப்படி திமுக கூட்டணியில் இருக்கலாம், இங்கே அப்படி கிடையாது. இங்கே பரஸ்பர மியூச்சுவல் பெனிஃபிட்னு சொல்லுவாங்க. எல்லோருக்கும் பயனளிக்கும் விதமாக நாங்கள் உங்களுடன் பயணிக்கிறோம், உங்களுக்கு பயனளிக்க வேண்டும், நீங்கள் எங்களுடன் பயணிக்கிறீர்கள், எங்களுக்கு பயனளிக்க வேண்டும். இப்படி அது வந்து ஜெல் ஆகி போகணும் அப்படின்றது தான். இப்படி கொண்டு போகக்கூடிய ஒரு தலைவர் வேண்டுமென்றால் அரசியல் பக்குவம் கொண்ட, அரசியல் அனுபவம் கொண்ட ஒரு தலைவர் தேவை. அந்த அரசியல் பக்குவம் அனுபவம் கொண்ட ஒரு தலைவராக திரு நயினார் நாகேந்திரன் இருப்பார் என்பதில் நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா அவர் தேர்தல் அரசியல் பக்குவப்பட்ட ஒரு தலைவர். ஏற்கனவே திராவிட இயக்கங்களில் பயணித்தார் அப்படின்றதுனால அவங்க எந்த மாதிரி வந்து அந்த இயக்கம் எப்படிலாம் அணுகுவாங்க, மக்களை எப்படி அணுகுகிறார்கள் அப்படின்றது நன்கு அறிந்தவர். அப்படின்ற ஒரு சூழலில் அவருக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அப்படின்றதை அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அவருடைய வேல்யூ அடிஷன் என்பதனை கொண்டு வருவார். ஒரு தலைவருக்கும் ஒரு சிறப்பம்சம் இருக்கும். ஒரு தலைவரும் அந்த இயக்கத்திற்கு ஏதோ ஒரு வகையில் உதவ தான் செய்வாங்க. அவங்களுடைய தலைமை உதவ தான் செய்யும். அண்ணாமலை இருந்தார், ஒரு ஃபயர் பிராண்ட் லீடர் என்று தன்னை காண்பித்து கொண்டார், விசிபிலிட்டியை ஏற்படுத்தினார் அப்படின்னு ஆர்கியூ பண்ணலாம். நிறைய இடங்களில் வந்து பார்வைகளை திருப்பினார் அவரை நோக்கி, நல்லதுக்கோ கெட்டதுக்கோ. ஆனால் பார்வையை அவரை நோக்கி திருப்பினார். கட்சியை நோக்கியும் திருப்ப முயற்சித்தார். ஆனால் கட்சியை விட அவரை நோக்கி பார்வை அதிகம் திரும்பியது என்பது உண்மை, இதை மறுப்பதற்கில்லை. ஆனால் அதை கடந்து இந்த கட்சிக்கு சில கான்ட்ரிபியூஷன் தேவைப்படுகிறது. அப்படியான கான்ட்ரிபியூஷன் கொடுக்கக்கூடிய தலைவராக திரு நயினார் நாகேந்திரன் இருப்பார் என்கிற நம்பிக்கை இருக்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.